இருந்தப்போ கமலஹாசன் ஒரு கார்ப்பரேட் கம்பெனி மாதிரியே கட்சியை நடத்தினாரு. அந்த கட்சியில சேர்றதுக்கே நீங்க பணம் கட்டணும். அதையும் மீறி அந்த டிவியை போட்டு உடைச்சு, ரிமோட்டை போட்டு உடைச்சு, டார்ச் லைட்டை குப்பரை அடிச்சு, லைட்டு கைட் எல்லாம் காட்டி இல்லாத ஜிகினா வேலை எல்லாம் பண்ண இல்லையா? அதுக்கு 7% 8% வந்து இடையில இருக்கக்கூடிய படித்த இளைஞர்கள் நிறைய பேர், அதாவது அந்த ஒரு 40 வயதுக்கு மேல இருந்தவங்க அபரிதம் ஆதரிச்சாங்க கமலஹாசன். என்ன இவ்வளவு பெரிய அறிவாளி, உலக நாயகன், உலகத்தில் இருக்க அத்தனை புத்தகத்தையும் கரைச்சி குடிச்சு ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வந்தவர், இவர் எல்லா மாற்றத்தையும் இந்த அரசியலுக்கு வந்தாருன்னா செஞ்சிருவாருன்னு நம்பினாங்க. கடைசி போய் ஒரு ராஜ்யசபா சீட்டுக்கு போய் அடைக்கலமாகி கடைசி பாட்டு போட்டது தான் மிச்சம். ஒவ்வொரு தடவையும் மக்கள் ஏமாந்துக்கிட்டே இருக்காங்க, ஏதாவது ஒரு சேஞ்ச் வேணும். ஒவ்வொரு தடவையும் ஒரு நடிகர் பின்னாடி போய் வந்து ஏமாற்றம் தான் மிஞ்சி நிற்கிது இல்லையா? அதாவது விஜயகாந்த் பின்னாடி போனான், அப்புறம் கமலஹாசன் பின்னாடி போயாச்சு, விஜய் பின்னாடியும் போயாச்சு. அப்போ நீங்க இந்த 2 பார்ட்டியும் இந்த பின்னாடி நம்பி வந்தவங்க, இந்த மாற்றம் நம்பி வந்தவங்கள பூரா ஈஸியாக அவங்கள வந்து உள்ளே அடாப்ட் பண்ணி அவங்களுக்கு தேவையானதை மட்டும் செஞ்சு கொடுத்து இந்த மாற்றத்தை நகல விடாமல் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ இதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஓட் பேங்கோ பெரியவாரியான எதிர்ப்போ ஏதோ ஒரு இடத்துல அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரகிள் வந்தால் மட்டும் ரெஸ்பான்ஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க.